வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிறு சிறு சிலியனு சிறுவிரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கீழே இறங்க டிக்கெட் 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 கொடு டிக்கெட் கொடுங்க இது எடுக்க மறந்துட்டேன் 2 பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன் இத பாருங்க எனக்கு வேலை கிடைச்சி மாச சம்பளம் வந்த உடனே உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன் உங்க காசு என் காசுன்னு பிரிச்சு பேசாதீங்க என்ன லவ்ஸா இல்ல இப்பதான் பழக்கம் லவ் பண்ண கூடாதா நான் ஸ்லிப் ஆகும்போது கை கொடுத்து காப்பாத்தினவர் இவரு வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாத்த மாட்டேன் சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் அமுதா என்ன டெய்லி என்ன இந்த மாதிரியே எழுப்புற என்ன மறுபடியும் பிளாஷ்பேக்கா ஆமா நாம முதல்ல பஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே அதை நினைச்சு பார்த்தேன் அதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல இது தில்லையாடி வள்ளிய மேல எடுத்தது ஏன் இப்படி வெறுப்பாவே நடந்துக்கிற நாம காதலிக்கும் போதெல்லாம் எங்க சாப்பிடும் போது என்ன நினைச்சு பாத்தீங்களா தூங்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களா ட்ரெஸ் மாத்தும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களான்னு அடிக்கடி கேட்பேன் அது என்னமோ தெரியல எனக்கு வேலை கிடைக்கலன்ற ஒரே காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் என்ன பக்கத்துலயே சேர்க்க மாட்டேங்கிறியே இது உனக்கே நியாயமா இருக்கா அந்த ஆசை வேற இருக்கா ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறதுல இருந்து வீட்டு நிர்வாகம் பாக்குற வரைக்கும் எல்லாம் நானே துவைக்கணும் நானே சமைக்கணும் நானே ரேஷன் கடைக்கும் போடும் அதான் குடும்பத் தலைவர் ரேஷன் கடைக்கு போக வேண்டாம்னு அரசாங்கமே சொல்லிருச்சு ஆமா இவர் பெரிய குடும்பத் தலைவர் எவன் 4 காசு சம்பாரிச்சு பொண்டாட்டிய உட்கார வச்சு சோறு போடுறானோ அவன் தான் உண்மையான குடும்பத் தலைவன் ஆமா உங்களை உட்கார வச்சு சோறு போட்டு தான் ஒவ்வொரு வீட்லயும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைங்க இவ்வளவு தண்டி ஆயிடுறீங்க நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் நான் சொல்றேன் அன்னைக்கு கூட தான் உங்க அப்பன் ஃப்ரெண்ட் எவனோ ஒருத்தன் இன்டர்வியூ நடத்துறான்னு சொன்ன போயிட்டு வந்தேன் இன்டர்வியூல அவங்க என்ன கேட்டாங்க நீங்க என்ன சொன்னீங்க அந்த ஆளுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும் வேலைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம நயாகரா நீர்வீழ்ச்சியோட உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவுன்னு கேக்குறான் நான் அதுக்கு சொன்னேன் ஏயா வயாகரா சாப்பிட வேண்டிய வயசுல உனக்கு இந்த கேள்வி அவசியம் தானான்னு கேட்டேன் திட்னா போடான்ட்டு வந்துட்டோம்ல உடைக்கிறதுக்கு வக்கில்ல இது கோவம் இனிமேல் என்ன செய்யறதா உத்தேசம் லார்சன் அண்ட் டியூப்ரோ கம்பெனில ஜிஎம் போஸ்ட் நிஜமாவா ஜிஎம் போஸ்ட்ல இருக்கிறவரு பேப்பர்ல ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு கிளர்க் வேலை காலியா இருக்குதான் அதான் அதுக்கு அப்ளை பண்ணணும் போஸ்டல் ஆர்டருக்கு ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட போஸ்டல் ஆர்டர் வாங்கி வாங்கி மாசம் ஆயிரக்கணக்கா செலவாகுது புருஷன் தானே திரும்பாமலே கொடுத்திருந்திருக்கலாம் எப்ப பார்த்தாலும் இதே புத்தி அமுதா வழக்கமா போடுற குட்டி கூரா போடுற மாத்திட்டியா வேற வாசம் அடிக்குது பட்டு போகுது போதுண்டா நாயர் ஒரு பாக்கெட் கிங்ஸ் கொடுங்க பையன் வாங்க போயிருக்கான் இப்ப வந்துருவான் கூட 4 பாக்கெட் வாங்கி வச்சா என்ன கெட்டா போகுது டீ குடிச்சவன சிகரெட் பிடிச்சாகணுமா 10 நிமிஷம் கழிச்சு பிடிச்சா என்ன கெட்டா போகுது வீட்டுல அவர் தொல்லை தான் தாங்க முடியலன்னா இங்க இவர் தொல்லையும் தாங்க முடியலடா யார் உங்க அப்பா தானே சொல்ற எப்படிடா இவ்வளவு கரெக்டா சொல்ற 25 வயசுல வீட்டுல இருக்க ஒரே தொல்லை அப்பா தானடா ஆமா அவர் ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைச்சாராம் முடியல என்ன படிங்கிறாரு நாளையில இருந்து காலையில 2 மணி நேரம் சாயந்தரம் 2 மணி நேரம் கோச்சிங் கிளாஸ் போடுறா முடியாதுன்னு சொல்ல முடியாது எப்படிடா டேய் இங்க பார் உனக்கு பிடிக்கலையா உங்க அப்பா சொன்னாருங்கிறதுக்காக செய்யாத உனக்கு பிடிச்சிருக்கா உலகமே தாலும் அதை செய் ஹாய் 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 நாயர் நம்ம மனோக்கு ஒரு பர்ஃபெக்ட் டீ போடுங்க வேண்டாம் நாயர் டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம் வேணா ஒண்ணு பண்ணுங்க இது வரைக்கான வடை டீ பேலன்ஸ்லாம் இருக்குல்ல அதை இதை வச்சு கொடுத்துரு $200 ஏன்டா வேணாங்கிற அதை ஏன் கேக்குறேன் காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சிட்டு தலை நிறைய பூவோட என் ஒய்ஃப் கொண்டாந்து பெட் காஃபியை கொடுத்தா அப்ப ஒரு சூப்பர் தம்ம போட்டேன் அதுக்கப்புறம் சுடுதண்ணில சூப்பர் குளியல் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல முதுகு தேய்ப்புகள் வேற அப்புறம் சில பல இட்லிகளை சூடா உள்ள தள்ளுனேன் இப்பவும் அடிநாக்கில் இனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டீயை போட்டு கொடுத்தா எனக்கு லஞ்ச் சூடா இருந்தாதான் பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும்டா அதனால அதையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஹாட் பேக்ல வச்சுட்டு அவ ஆபீஸ் கிளம்பிட்டா நான் அப்படியே உங்களை பார்க்க வந்தேன் இப்படி ஒரு வைஃபமே நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா ஓகே ஓகே டேய் பொறாமப்படாதடா இவன் 1000த்துல ஒருத்தன் இவனுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குடா கண்ணு போடாதீங்கடா ஏய் என்ன உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டா போல தெரியுது ஆமாடா நீ பஸ்ஸையும் பார்க்கல உஷாவையும் பார்க்கல அதை எப்படி அவ்வளவு கரெக்டா உஷா ஒர்க் அவுட் ஆயிட்டான்னு சொல்ற அது ரொம்ப சிம்பிள்ரா நம்ம பசங்க சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலை வச்சே சொல்லலாம் ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு சிகரெட் எடுத்து பத்த வச்சானா பார்க்காம போற பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்குன்னு அர்த்தம் அதே சிகரெட்டை பின்னாடி மறைச்சான்னாக்க நான் ரொம்ப நல்லவன் உன் முன்னாடி தான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு நடிக்கிறான்னு அர்த்தம் அதே சிகரெட்டை காலில் போட்டு மிதிச்சான்னாக்க அந்த பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதே சிகரெட் பீடியா மாறி ஃபியூச்சர்ல இவனுக்கு கொஞ்சம் தாடியும் வளர்ந்துருச்சுன்னா பிக்கப் ஆனது டிராப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நீ இதுல எந்த ஸ்டேஜ்ல இருக்க? நான் இப்ப 2வது ஸ்டேஜ்ல இருக்கேன். ஓவரா போச்சு. நம்ம வீடு தானா இது? செல்லம், ராஜாச்சி, கதவை திறமா.
எங்க வந்தீங்க? என்ன புருஷனை போய் எங்க வந்தான்னு காமெடி பண்ணி. ராத்திரி 1 மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை? அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச. எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க? அது நம்ம பார்ட்டிக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்து. ஆமா, உங்களுக்கு எப்ப வேலை கிடைக்க போகுது? ஏன் நீ ட்ரீட் தர போறியா? இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில தான். ஏய் இந்தா செல்லம் அம்மு, நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலைடா கீழே போடலாம். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே பொருளென்ன, நீ வந்த கதை என்ன? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இது ஏன் பிளேஸ்? கெட் அவுட். நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா? அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன். உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருப்பிட்டா மாதிரி தான்டா இந்த தேசம். இந்த பொண்ணை பாருங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு இல்ல? இதுல யோசிக்க என்ன இருக்கு? எல்லாம் படிச்ச பொண்ணுங்க, நல்ல குடும்பம், கண்ணு மூடிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணலாமே. டேய் டேய், உனக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ண? கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு. கண்டிப்பா கேட்பேன். நீங்க எனக்கு பண்ண மாதிரி என் பையனுக்கு நான் பண்ண மாட்டேன். என்ன குத்த சொல்லன்னா உங்களுக்கு தூக்கம் வராதே. சும்மா சொல்றேன். என்னம்மா வீட்டு வேலைக்கு ஆள் தட்டுறீங்க போல் இருக்கு? பாப்பா, எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் ஏருக்கு மாற ஏதாவது சொன்னா என்னடா அர்த்தம்? இப்படி 20 போட்டோ வச்சுக்கிட்டு இது பெட்டரா அது பெட்டரான்னு பாக்குறது கேவலம்னு அர்த்தம். இதுல என்னடா கேவலம்? 10-20 போட்டோ பார்த்தா தானே முடிவு பண்ண முடியும். 10 இல்ல 100 பாருங்க. ஆனா ஒரு பொண்ணு வீட்டுல இதே மாதிரி 100ல 1 என்னோட போட்டோ இருக்குன்னு நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். அம்மா ஒரு காஃபி கொடுமா. ஓடி துரைக்கு ஒரு காஃபி கொடு. அப்படியே எனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வா. இன்னைக்கு எப்படியாவது உழைச்சி 500 ரூபாய் சம்பாதிக்கணும். வணக்கம் அங்கிள், பார்ட்டி இருக்கானா? வாடா வா. உன்னாலதான் அவன் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறான். ஏன் இப்படி எப்பவுமே என்ன தப்பா நினைக்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. அது கோவில்ல கொடுத்த பூ மாதிரி தெரியலையே. இது கோயில்ல தரல, சாமியார் ஒருத்தர் கொடுத்தார். எந்த சாமியார்? அது ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. அவர் ஃபுல் பாட்டில் பீர் அடிச்சுட்டு தலையில தேங்காயை உடைச்சிட்டு குழந்தைகளை தாண்டி தாண்டி குறி சொல்றாரு. அவர்கிட்ட நம்ம ஃபேமிலிக்காக வேண்டுறேன், அவர் கொடுத்தார். சரி சரி, இந்த போட்டோ எல்லாம் பாத்தியா? எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. போங்க அங்கிள், உங்க வயசு என்ன, என் வயசு என்ன, என்கிட்ட போய்கிட்டு. இதெல்லாம் பார்த்திபனுக்கா பார்த்ததுடா. எதையும் பார்க்காமலேயே கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். அதாவது லவ் கிவா? அதை ஏன் கேக்குறீங்க? ஓரளவுக்கு சுமாரான ஃபிகரா இருந்தா கூட பின்னாடியே பைக்ல போய் 8 எல்லாம் போட்டு காட்டுறான். ஆனா இவனுக்கு தான் எதுவுமே பிக்கப் ஆக மாட்டேங்குது. அப்படி ஏதாவது இருந்தா கேட்டு சொல்டா. யாரா இருந்தாலும் சரி, பேசி முடிச்சிருவோம். அனாவசியமா காலத்தை கடத்தாதேன்னு சொல்லு. சரி அங்கிள். என்ன தாத்தா, மறுபடியும் ரிப்பேரா? கிரிக்கெட் மேட்ச் போட்டா ஃபுட்பால் கமெண்ட்ரி வருது. அப்படி வரக்கூடாதே, நான் பாக்குறேன். ஒரு 50 இருந்தா கொடுங்களேன். எதுக்கு 50? 90 வாங்கத்தான். என்ன 90? அது உங்களுக்கு புரியாது. கட்டிங் இந்த இருக்கு கட்டிங். இந்த கட்டிங் இல்ல, இந்த கட்டிங். ஓஹோ, இந்தா. தேங்க்யூ தாத்தா. அது கனெக்ஷன் ஏதாவது விட்டு போயிருக்கும். இந்த பாத்தீங்களா, விட்டு போயிருக்குது. இது அப்படி சரிப்பட்டோம்னா கரெக்டா தெரியும். எங்க போடுங்க. என்ன தம்பி, ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா போலீஸ் ஸ்டேஷனே வரும். பெஸ்ட் ஆஃப் லக். சாமி தீராத தம்மு வேண்டும். வா மனோ. ஹாய் ஆண்டி. காஃபி சாப்பிடு. காஃபி அப்புறமா சாப்பிடுறேன். பார்த்தி ஏதோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்ல. பேசி பேசி வெறுத்து போச்சுப்பா. ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸ் இருந்தா நானே அவனை ஓகே சொல்ல வைப்பேன். என்ன சொல்ற? ஒண்ணுல ஆண்டி, அன்னைக்கு பொழுது போகாம கைமாத்த ஜஸ்ட் ஒரு 500 ருபீஸ் அவன்கிட்ட லோன் வாங்கிட்டேன். இப்ப அதை திருப்பி கொடுத்துட்டேன்னு வைங்க, அவன் சட்ட காலரை பிடிச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கடான்னு சொல்ல வைப்பேன். யோசிக்காதீங்க, லட்சமா டவுரி வரப்போகுது. இந்த 500 பாக்காதீங்க, கடுகு டப்பாக்குள்ள இருக்கும், எடுத்து கொடுங்க. வீட்டுல அம்மா அப்பா தான் இம்சன்னா நீயும் வாடா. டேய், வீட்டுல இம்சை பண்ணும்போதே கல்யாணத்தை ஓகே பண்ணிடணும்டா. அப்படி இல்லன்னு வச்சுக்க, கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. அப்ப நீ தான் அவங்க பின்னாடி தொங்கிட்டு தெரியணும். இப்பெல்லாம் முந்தி மாதிரி இல்ல, பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. உன் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா? சொல்லுடா. ஆசைனா? ஆசைனா நமக்கு வரப்போறவ எப்படி இருப்பான்ற கற்பனைகள். உதாரணத்துக்கு கிரண் மாதிரி நல்ல ஸ்லிம்மா உயரமா, சிம்ரன் மாதிரி நல்லா தமிழ் பேசக்கூடிய, இந்த மாதிரி ஏதாவது கற்பனைகள் இருக்கும் இல்லையா, அத சொல்லு. டேய், ஏய், அப்படின்னா நீ யாரையாவது லவ் பண்றியா? யாரு இவனா? நமக்கு தெரியாமையா? அடிச்சனா? அதுவும் கரெக்ட் தான். டேய், ரோட்ல போகும்போது நம்ம பல பெண்களை பார்ப்போம். ஆனா சில பெண்களை பார்க்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தி நமக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆமாண்டா, உனக்கு தோணுச்சு, அதே மாதிரி அமைஞ்சிச்சு. எனக்கு அமைஞ்சுக்கிச்சு, உனக்கு அந்த மாதிரி தோணி இருக்கா? எனக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன்டா. ஏய்,
இச்சித்தா பண்ணடி. சிச்சி வேண்டாயா? கேக்குறல்ல. ப்ளீஸ் டி, எங்களுக்காக பண்ண. ப்ளீஸ் டி. முடியாது. ஏய், ஒரே ஒரு தடவை. நாயர் சிகரெட் கொடுங்க. சிகரெட் இல்லப்பா. எப்பதான் இருந்திருக்கு? ரோட்ல போகும்போது நம்ம பல பெண்களை பார்ப்போம். ஆனா சில பெண்களை பார்க்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஒருத்தி நமக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே. என்னங்க இவ்வளவு கிட்ட உட்கார்ந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சுகிசிவம் பேசிக்கிட்டு இருந்தார். உண்மையை சொல்லுங்க. எஃப்டிவில பொண்ணுங்கள்லாம் வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப அவசியம். இந்தாங்க. என்ன எனக்கு நீ 100 ரூபா கொடுக்குற? இன்னைக்கு எங்க அப்பா ரிட்டையர் ஆறாரு. வாடா, ரிட்டையர்ட் ஆயிட்டாரா? இனிமேலாவது வேலை செய்யற ஒரு இளைஞனுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும். பிரச்சனை வேண்டாம். முதல்ல போய் ஒரு நல்ல ரோஜா மாலையா வாங்கிட்டு வாங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடலாம். எதுக்கு? என்ன பண்றது? கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியேதான் சாக்கு சொல்லிதான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. சரி ஃபீல் பண்ணாத. ஒரு குழந்தை பிறந்தா கூட தான் பிரிஞ்சிருக்கிற சொந்தமெல்லாம் சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க. ஒரு ஆஃப் டே லீவை போட்டீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். இது கூட குறைச்சல் இல்ல. போய் மாலை வாங்கிட்டு வாங்க போங்க. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். மாலையை போட்டுற வேண்டியது. 100 ரூபாய் கிடைச்சிருக்கு. இதை போய் மாலை வாங்கி வேஸ்ட் பண்ணணுமா? வேண்டாம். ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாக்குறானா? ஓகே. டேய் நிறுத்துக்கடா. பெரிய மனுஷன் செத்துருக்கான். ஆடாம போனீங்கன்னா அந்த ஆள் கட்ட வேகாதடா. குத்துக்கடா. இந்தா. அச்சக். அப்படிதான். ஓடு. அப்படிதான். வாங்க. ஐயோ, எப்படி வாழ்ந்தவர் இப்படி போறாரு? அவரு மேல இப்படி வெயிட்ட போடாதீங்கடா. பூ போல எடுத்துட்டு போங்கடா. போங்க. இந்தாங்க. இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்க. என்ன? 100 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய மாலையா? ரொம்ப சமத்துங்க நீங்க. புரிஞ்சா சரி. ரொம்ப உதிருது. சீக்கிரம் போட்டுருவோம். இதென்ன 1 ரூபாய் காசு? அது நெத்தி காசு போல இருக்கு. நெத்தி காசா? இல்ல, இப்பெல்லாம் எந்த பொருள் வாங்கினாலும் கூடவே ஒண்ணு இனாமா தராங்க இல்லையா? ரோஜா மாலை வாங்கும்போது நம்ம லக்குக்கு ஏத்த மாதிரி 5 ரூபாயோ 1 ரூபாயோ அதுல கட்டி தொங்க விடுவாங்களாம். நம்ம நெத்தியில எழுதுனது 1 ரூபா தான் போல இருக்குது. அதான் கிடைச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். சீக்கிரம் போய் அப்பாவுக்கு மாலையை போட்டுடலாம். அந்த 1 ரூபாயை அவர் நெத்தியில வச்சு கையில கொடுத்துட்டு வந்துடலாம். சீக்கிரம் வாங்க. மாலை ரொம்ப உதிருதுங்க. உதிர்ந்தா நாரு மாமனாரு. அமுதா மாமி சும்மா சொல்லப்படாதே. பொணத்துக்கு முன்னாடி உங்க ஆத்துக்கார் சூப்பரா டான்ஸ் ஆடினார். பொணத்து முன்னாடியா? ஆனா பொணத்து கழுத்துல கிடந்த மாலையை ஏன் எடுத்துன்னு வந்தாருன்னு தான் எனக்கு புரியல. போட்டு விட்டு போறாளே. அது எப்படியும் அடுத்த மாலை அவருக்கு அதான போடணும். அதான் கொஞ்சம் அட்வான்ஸா போட்டலாமேன்ட்டு. அதான் என்ன எடுக்கிற? எதா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். அவசரப்பட்டுறாத. என்ன கீழே எடுக்கிற? கல்லப்பட்டு போகுது. ஐயோ அம்மா கூறி பார்த்து அடிக்கிறானே. கொண்டி தோப்புக்காரி போல இருக்குது. வீதி வழி போன தையத்தக்க நடையா ஒரு நாடு. டேய் நிறுத்துறா. அதான் நாடகம் நடந்துருச்சேடா. ஒரு பட்டு தென்னை வரக்கூடிய நான் வாங்கி கூட. ஹாய்டா. என்னடாச்சு? கபடி ஆடிக்கிட்டே நடந்து வர? ஏன்டா சொல்ல மாட்டேன்? நேத்து நைட்டு ஏதோ ஒரு சேனல்ல ஏக் துஜே கேலிய படம் போட்டான்டா. சரி. அதுல கமல் ராதிய கால்ல நிப்பாட்டிக்கிட்டு கடற்கரையில எப்படி நடப்பா. ஆமா. அத பாத்துட்டு என் ஒய்ஃப் என்னைய அந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு நடங்கன்ட்டா. நீ நடந்தியா? வேற வழி. அவ என்ன இன்னும் லவ் பண்றாடா. நடக்காம இருக்க முடியுமா? சரின்னு தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு பெட்ரூம், கிச்சனு, ஹால், வீட்டே 2 சுத்தி வந்தேன். கல்யாணத்தப்ப ஒல்லியா இருந்தா வெயிட் தெரியல. இப்ப சந்தோஷத்துல சத போட்டாளா. வெயிட் தாங்க முடியல. கால் பிசைக்கிச்சுடா. you're a lucky fellow. அதுக்கப்புறம் என்னாச்சு? படத்தை கண்டினியூ பண்ணி பாத்தீங்களா? ஆமா. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு ரேப் சீன் வந்திருக்குமே. ஆமா. அதுவும் நடந்துச்சா? போடா. உன் தங்கச்சியை பத்தி நீயே கேட்காதடா. சீமா கேக்குறோம்பா.
மறைச்சான்? டேய், ஏன்டா சிகரெட் பின்னாடி மறைக்கிற? சிவப்பு கலர் எந்த சிவப்பு கலர் ஷர்ட்ரா யார் வாங்க போல தெரியலடா வாங்கடா போலாம் போலாம் ஐயோ, இது கூட நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஓரவாயா பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க காணோம். லைசன்ஸ் 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 எடுத்துட்டு வரலையாடா உங்ககிட்ட இருக்கா என்கிட்ட பைக்கே இல்ல, ஏதுடா லைசென்ஸ்? பஸ் வேற இப்ப போகுது பாடுற விளையாட்ட. என்ன? Respected sir, as I am suffering from fever, I am unable to attend the classes today. So kindly grant me 2 days leave only. Yours obediently, Mano. பார்த்திபன் யா. இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அவசரமா போகணும்னு சொல்றீங்க, இவ்வளவுதானே? நீங்க புறப்படுங்க முதல்ல. Thank you sir. All right. மச்சான் கிரேட்டா தேங்க்யூ சார் ப்ளீஸ் சார். Escape! அவதான்டா யாரா அது திரும்பி பார்க்கறல அந்த சீரியஸ் எங்கடா போய் தொலைஞ்சுக்க காவல்துறையோட ஒரு சின்ன பிரச்சனைடா. ஸ்கூல்ல எழுதின லீவ் லெட்டர் அப்படியே சொன்னேன், விட்டுட்டாரு. அவ இப்ப எங்கடா போனா இதோ இங்கதான் போனா. என்னடா இது, இந்த பில்டிங்ல எங்கேயுமே வாசல் ஜன்னல் எதுவுமே இல்ல, எப்படி உள்ள போனா? ஓ, கீழே வச்சிருக்காங்களா? மிஸ் பண்ணிட்டேன்டா டேய் டென்ஷன் ஆகாதடா. தடவை லவ் பண்றேன் அப்படிதான்டா இருக்கும். டேய் உள்ள போய் பார்க்கலாமா? போடா, இப்பதான் போலீஸ்கார்ட்ட இங்கிலீஷ் பேசி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தேன். ஊர்காட்ட பேசுறதுக்கு எனக்கு நேபாளி தெரியாதுடா. டோன்ட் வரிடா, நம்ம பஸ் ஸ்டாப்ல தான் ஏறா, இந்த பில்டிங் தான் வரா. நாளைக்கு காலையில இவளை பத்தி எல்லா விவரமா டீடைலா உனக்கு சொல்றேன். இவன் இதே தொழிலா பண்ணலாம், கூடிய சீக்கிரம் ஆபீஸே போட்டுடலாம். வரேன்டா. விட்டு போயிட்டான் பாத்தியா? நீங்களும் கிளம்புங்க, நான் அப்படியே திருவா அலையிறேன். பின்ன என்னடா இன்டர்வியூ போய் பாக்குறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா. நீ ஏன்டா வேலை நிலையற? நீயே சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே? ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தான், இதை வச்சு ஆரம்பிக்கலாம். டேய், அந்த ஆட்டோவை காட்டி அதை ஓட்டலாமான்னு சொல்ல வந்தேன், ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. போங்கடா நீங்களும் உங்க செல்லம். ராஜாத்தி, கதவை திறடி. வரேன். ஓ சாரி மேடம், நான் வீடு மாதிரி வந்துட்டேன். ஐயோ என்னங்க விளையாடாதீங்க, உள்ள வாங்க. ஓ நீதானா? எப்பவும் எண்ணெய் வச்ச தலையும் எடுத்து சோறுகின சேலையுமா எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன போத்தீஸ்க்கு வழியில் நிக்க வச்ச பொம்மை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? என்னங்க நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க நடந்துக்கும் போது நான் எதுக்கு உங்க மேல எரிஞ்சு விடணும்? என்ன எதிர்பார்ப்பு, என்ன நடக்கிறது? சஸ்பென்ஸ் வச்சு பேசுறியே. நீங்க தான் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க. என்ன டிவி ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்தது ஏங்க என்கிட்ட சொல்லல? டிவி, ஆமா வேலை பார்த்தேன். சும்மா நடிக்காதீங்க. பஸ் ஸ்டாப்ல நீங்க இன்டர்வியூ எடுத்ததை என் ஃப்ரெண்ட் மேகலா போன் பண்ணி சொல்லிட்டா. சொல்லிட்டாளா? அவ கையில செல்போன் வச்சிருக்கிறதே என்ன பத்தி ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கத்தான் போல இருக்கு. என்னங்க உங்களுக்கு வேலை கிடைச்சது என்கிட்ட தான் முதல்ல சொல்லி இருக்கணும். சொல்லி இருக்கணும்டா. இருந்தாலும் ரவி பெர்னாடு என்னோட திக் ஃப்ரெண்ட், கிளாஸ்மேட். அவர் திடீர்னு என்ன பார்த்து இவ்வளவு பெரிய போஸ்டர் தூக்கி கொடுத்து நீ தான் பாத்துக்கணும்ட்டாரு. என்னால ஒண்ணும் செய்ய முடியல. மாச சம்பளக்க வர வாங்கி உன் கையில கொடுத்துட்டு அப்புறமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு நினைச்சேன். பொம்பளைங்க எப்படிதான் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரேன். எனக்கு இன்பமா? அதிர்ச்சியா இருக்கே. என்ன படுக்கையில பூ? இன்னைக்கு தாங்க நமக்கு உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் நைட். சம்பளம் வந்த அப்புறம் பாத்துக்கலாமே, என்ன அவசரம்? இல்லைங்க, நான் உங்களை பட்னி போட்டது போதும். உட்காருங்க. இப்பயாவது என் அருமை உனக்கு புரிஞ்சுதே? அப்படியே ஒரு 2.5 டன் ஏசில ஒரு 1.5 மலை பூவை தொங்க விட்டு தான் நல்லா இருந்திருக்கும். அதுக்கு என்னங்க, உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே வாங்கிட்டா போச்சு. ஆமாமா, 20,000 கிராஸ் ஆகுறாரு ரவி பெர்னாடு. ரொம்ப ஸ்டஃபியா இருக்குது. முதல்ல சாக்ஸ் அவுத்துறியா? இந்த நேரத்துல அவன் கரடி மாதிரி. நான் போய் பாக்குறேன். இருங்க, இனிமேல் இந்த வேலையில நான் தான் செய்வேன். அப்படியா? போ சீக்கிரம் வா. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா? உங்களுக்கு யார் வேணும்? இது மொன வீடு தானே? ஆமாங்க. ஏதோ ஷூட்டிங் சொல்லிட்டு வீடியோ கேமரா வாடகைக்கு எடுத்துட்டு போயிருந்தாரு. வாடகைக்கா? அவர் டிவி ஸ்டேஷன்ல வேலை செய்யறாரு. இந்த மூஞ்சிக்கலாம் யாருமா டிவி ஸ்டேஷன்ல வேலை தருவா? நான் என் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நாளை காலையில வந்து வாங்கிக்கங்க. ஒழுங்கா வந்து வாடகை தர சொல்லுமா, இல்லன்னா நடக்கிறதே வேற. மூஞ்ச பாரு, டிவி ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறா. யாரு வாசல்ல? கடங்கார வரத்தான் செய்வான். சம்பளம் வந்தவொடனே எல்லாருக்கும் பைசல் பண்ணிடலாம்.
அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு எல்லாமே டோர் டெலிவரி தான். அதேதான் நானும் சொன்னேன். ஜிலேபி சாப்பிடுறா? இருக்கட்டும். லாடோ அப்புறம் என்ன பத்தி வாங்கி வச்சிருக்க நீ? தேனாம்பேட்டை முருகன் கோயில் பக்கத்துல ஒரு பத்தி விக்குது, அதை வாங்கி வச்சா சூப்பரா இருக்கும். இது சும்மா கண்ணமாப்பேட்டை எஃபெக்ட்ல நாருது, என் மூடே போகுதுடா. உங்க சம்பளம் வந்தோடனே வாங்கிட்டா போது. பாரு, எப்பவுமே நீ என்ன முறைச்சு பார்த்து இப்ப நீ என்ன ஆசையா பாக்குற, அது கூட முறைக்கிற மாதிரி இருக்குது. இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? ஒரு முத்தம் கூட. நெத்தியில கொடுக்கட்டா? நெத்தில இருந்து ஆரம்பிக்கிறியா? எனக்கு ஓகே. என்னடா செல்லம், மாங்காய் அடிக்கிற மாதிரியே குறி வைக்கிறியே? குறிதான் வைக்கிறேன். ஹாய் 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 ஹாய். வாடா மனோ. நாயர், இன்னொரு டீ கொடுங்க. டேய் என்னடா நெத்தியில காயம்? அது இந்த ரன்ல ஒரு சாங் வரும்லடா, இச்சித்தா இச்சித்தா. அதேதான். அது வந்து டிச்சித்தா டிச்சித்தா நானும் என் ஒய்ஃபும் விளையாடி அதுல மிஸ் ஆகி தலையில அடிபட்டுருச்சு. இட்ஸ் ஆல் ரைட். அது ஏன் லவ் ஸ்டோரி. உன் லவ் ஸ்டோரி எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் அப்படி சொல்றேன். அர்ஜென்ட் ஒரு இடத்துக்கு போயிடலாம். அர்ஜென்ட்டா? எங்க? சத்யா நேத்து வரல, இன்னைக்கும் காணோம். இன்ஸ்டியூட் வரைக்கும் போய் பார்த்துடலாம். கண்டிப்பா, அதைத்தான் நம்ம முதல்ல செய்யணும். ஏன் அந்த டீயை கேன்சல் பண்ணிக்கப்பா. வேணா நீ சாப்பிட்டு வாடா. இல்ல வேணாடா, போற வழியில டிஃபனே வாங்கி கொடுத்துரு. சரி வா. ஒரு டீ வேணா பார்சல் வாங்கிக்கிறேன். எஸ் சார், ஈவினிங் உங்களுக்கு 5 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. வா வா. என்னடா அவன் இன்னும் காணோம்? டேய் பாரு. டேய் என்னடா அந்த ரிசப்ஷனிஸ்ட் முன்னே வச்சிருக்கான்? எங்க போனாலும் இதே பிரச்சனைடா. அப்படி என்னதான் என்கிட்ட இருக்குன்னு தெரியல, மேல வந்து உளுறாளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போறேன், எங்க கூட்டாலும் வர்ற மாதிரி செட் ஆயிரும் பாரு. எங்க போனா அவன்? வா 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 வா. ஹலோ ஹலோ அமுதா. ஹாய் மேக்லா, என்ன விஷயம்? உன் ஹஸ்பண்ட் என்னோட ஆபீஸ் வந்திருக்காரு. அவர் ஏன் அங்க வந்தாரு? தெரியலடி, பேசுறியா? கூப்பிட அவரை. அங்க பாரு. மச்சான் உன்னை கூப்பிடடா. அதான் சொல்ல, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீ வந்த வேலையை கவனி, நான் வர்ற வேலையை கவனிக்கிறேன். அடி வாங்காம இருந்தா சரி. வராரு. ஓ மினிஸ்கர்ட்டா, ஈஸி பிக்கப். ஹாய். ஹாய். என் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட பேசணுங்கிறா. என்ன நீங்களே சூப்பரா இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் வேறயா? டபுள் பிக்கப் போல இருக்கு. சரி பாக்குறதுக்கு எப்படி இருப்பாவ? குரலை கேட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். குரலை வச்சு நான் என்ன கச்சேரியா பண்ண போறேன்? ஹாய் பியூட்டி, ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீங்க எப்படி வீக் டேஸ்லயே வந்துருவீங்களா இல்ல சாட்டர்டே சண்டே பிக்கப் பண்ண போதுமா? எனி டைம். ஓ மை காட், பட் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ங்க. நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பீங்க? சிம்ரன், ஜோதிகா, கிரண் 3 பேரும் சேர்ந்த மாதிரி இருப்பேன். ஓ மை காட், 3 in 1. அப்ப நீங்க சூப்பரா தான் இருப்பீங்க. ஏய் உன் பேர் என்ன? அமுதா. அமுதாவா? எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கே. ஏன் சொல்ல மாட்டேன்? தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியை பிக்கப் பண்றியா? பொண்டாட்டியா? நானும் அமுதாவும் ஃப்ரெண்ட்ஸ். அடி பாவி, என் வாழ்க்கையே கெடுத்துட்டியேடி. போலாண்டா. அங்க பாரு, கல்யாணம் நடக்க போதுன்னு உடனே அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாழ்த்து சொல்றாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்க பாரு. சந்தோஷமெல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான்டா. ஏய் உனக்கு ஏன்டா இப்படி வேர்த்திருக்கு? அது உள்ள கம்ப்யூட்டர் ஹீட் எனக்கு ஒத்துக்கல. போலாண்டா. ஒரு நிமிஷம் அவகிட்ட போய் பேசிட்டு வந்துட்டுமா? வேணாண்டா. தாலி ஏறினதுக்கு அப்புறம் அவதான்டா பேச போறா, நீ கேட்க போற. நீ பேசுறதுக்கு ஏதோ 1-2 வார்த்தை வச்சிருப்ப, அதை கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம்டா. அவளும் உன் வைஃப் மாதிரி ரொம்ப சாஃப்ட் டைப்டா. அப்போ உன் லைஃபே போச்சுடா. எங்கேயோ போறேன்னு சொல்ல வந்தேன். வா. உளறு. நீங்க சிகரெட்லாம் பிடிப்பீங்களா? இத பாரு, இதை செய்யாத அதை செய்யாதன்னு யாரோ சொன்னா எனக்கு பிடிக்காது. இல்ல, உங்களை சிகரெட் பிடிக்க வேணாம்னு சொல்லல. எங்க அப்பா இங்க வரும்போது மட்டும் பிடிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பழக்கம்லாம் இல்லைன்னு அப்பா சொன்னாரு.
உட்காரு. கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக இன்னைக்கு ராத்திரி இதெல்லாம் நடக்கணும்னு அவசியம் இல்லை. கல்யாணம் செக்ஸ்க்கான லைசன்ஸா என்ன நினைக்கவே முடியல. முதல்ல நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும் எல்லாம் தெரிஞ்சு பழகி இயல்பா அதை நடக்கணும். மழை பெய்யுற மாதிரி. சரி, உனக்கு என்ன பிடிக்கும்? பிடிக்கும்னா அதான் நீ ரொம்ப ஆசைப்படுறது, ரொம்ப இஷ்டப்படுறது ஏதாவது? அப்புறம் வைக்கப்படலாம், சொல்லு. ரொம்ப பிடிச்சதுனா ரொம்ப பிடிச்சதுனா ரொம்ப பிடிச்சதுனா பாக்கியாஷ் பண்ணா ரொம்ப பிடிக்குங்க. மனசு ஒத்து போய் வாழ்றதாண்டா வாழ்க்கை. ஏன் டேஸ்டுக்கும் அந்த பொண்ணோட டேஸ்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லடா. சாதாரண சினிமா விஷயத்துல கூட பாக்கியராஜ் படம் பிடிக்குங்கிறா. 10 வருஷம் பின்தங்கி இருக்காடா. நான் வாங்கி வச்சிருந்த கிஃப்ட்ஸ் மட்டும் இல்லடா, என் லைஃபும் வேஸ்டா போச்சு. வீணா அப்செட் ஆகாதடா. முதல்ல நீ லவ் பண்ண அந்த பொண்ணு யாருன்றத கண்டுபிடிப்போம். என்னடா? ஆமாண்டா. இந்த சத்யா அங்க ஒர்க் பண்றாங்களா? சத்யாவா? இவ பேர் ஜனனி. ஜனனியாண்டா? என்ன விஷயம்? ஜனனியை பார்க்கணும். அவங்க இங்க ஒர்க் பண்ணல, ட்ரிவாண்ட்ரத்துல கார்டு எக்ஸ்பர்ட்ஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காங்க. ஏற்கனவே அவங்களை இங்க பாத்துருக்கனே. அது ஜஸ்ட் 1 month ட்ரைனிங்காக இங்க வந்திருந்தா. ட்ரிவாண்ட்ரம் அட்ரஸ் MG ரோட்ல TBR டவர்ல தான் ஆபீஸ் இருக்கு. MG ரோட். Thank you. ഹലോ ഹലോ, ഞാൻ അച്യുതൻ കുട്ടി സ്പീക്കിംഗ്. അവിടെ മനോണ്ട് ആരെങ്കിലും ഉണ്ടോ? வெளியில போயிருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் அவர் வைஃப் தான் பேசுறேன். ഓ, ഞാൻ കേരള ചീഫ് മിനിസ്റ്റർ AK ആന്റണിന്റെ ഓഫീസിൽ നിന്ന് സ്പീക്കിംഗ്. ഇവിടെ CMന്റെ ചീഫ് സെക്രട്ടറി പോസ്റ്റിലേക്ക് ഒരു വലിയതായിട്ട് അഡ്വർടൈസ്മെന്റ് ഇട്ടിരുന്നു. അത് നിങ്ങളുടെ ഹസ്ബൻഡ് മനോ അപ്ലൈ ചെയ്തു. കോൺഗ്രാചുലേഷൻസ് മാഡം, ഹീസ് ഫുള്ളി ക്വാളിഫൈഡ്. പെട്ടെന്ന് ഇന്റർവ്യൂக்கு മനോ வராம പറയணும். அப்படியா? அவர் வந்த உடனே உங்களுக்கு பேச சொல்றேன். உங்க நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். അത് ശരി. ഇവിടെ CMന്റെ നമ്പർ പടു സീക്രട്ട് ആണ്, അത് കൊടുക്കില്ല. ഗവൺമെന്റ് കാളിംഗ്, മനോ ഇമ്മീഡിയറ്റ് ഇവിടെ വരണം. சரிங்க, காலையில அவர் அங்க இருப்பாரு. പിന്നെ മറ്റൊരു വിഷയം, அந்த ട്രെയിൻ ടിക്കറ്റ്, ലോഡ്ജ് ഫെയർ ഇതെല്ലാം 5000 ആകും. അത് കൊടുത്തയക്കണം. അത് പിന്നെ ഫസ്റ്റ് മന്ത് സാലറി 19,000 ഞാൻ ചേർത്ത് കൊടുക്കും. ഓക്കെ? ஐயோ, இருக்கட்டும். பணம் முக்கியம் இல்லைங்க, அவருக்கு வேலை தந்தா போதும். ഓ, എന്നാളും ഒരു 6,000 കൊടുത്തയച്ചോളൂ. പിന്നെ കേരള ഗവൺമെന്റിൽ ഒരു ജോലി വെച്ച ചുമ്മാതാണോ? വയ്ക്കട്ടെ. അച്യുതൻ കുട്ടിക്ക് 6000 ரெடி. போயிட்டு சீக்கிரம் வந்துருவீங்களா? நான் என்ன கேரளாவை சுத்தி பார்க்க போறேன்? இது அபிஷியல் ட்ரிப். ஒரு நாள் முன்ன பின் ஆகும். நீ வேணா அது வரைக்கும் உங்க அப்பா வீட்டுல போயிற. இல்ல, அங்கெல்லாம் ஒண்ணு வேணாங்க. பக்கத்து ஃபிளாட்ல ஆள் இருக்கு, வீட்டுல வேலைக்காரி இருக்கா. ஒன்னும் அவசரம் இல்ல, நீங்க மெதுவாவே வாங்க. ഈ ബിൽഡിംഗിൽ 24 ഓഫീസ് ഉണ്ട്. ഏത് ജനനിന്ന് കുറച്ചിരിക്കും നോക്കട്ടെ. கொஞ்சம் பாருங்களேன். இங்க எனக்கு எந்த ப்ராப்ளம்? இப்ப எதுக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கறாய்? ஒரே இடம், திரும்ப அதே வேலையை செய்ய போர் அடிக்குது. அதான் வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, நீ போறது என்ட கம்பெனிக்கு பெரிய லாஸ். ஆனா நீ எവിടെ போயாலும் அங்க இருக்கிறது பெரிய ப்ராஃபிட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you very much sir. തേർഡ് ഫ്ലോറിൽ കാർഡ് എക്സ്പെർട്സിന്റെ MD റൂമിലുണ്ട്. നിങ്ങൾ പോ, ഞാൻ ഇന്റർകോമിൽ ഇൻഫോം ചെയ്യാം. ലിഫ്റ്റ് നിപ്പാട്ട നല്ല മേട്ടർ ആക്കടാ. വാ കണ്ണ, എന്തിനാ പുറത്ത് നിക്കണോ? ഉള്ളിലേക്ക് വരോ.
லிஃப்ட் ரொம்ப பழசா இருக்குடா. நல்லா தானடா இருக்கு. பாதியில நின்றுடா. புதுசா தானடா இருக்கு. உனக்கு புரியாதுடா, ஸ்டெப்ஸ்ல போலாம் வாடா. இதுக்கு மேல ഏയ് ബൈ ബൈ. ഞാൻ ഇവിടെ നിന്ന് വരെ എത്ര ഹെൽപ്പ് ചെയ്തു. താങ്ക് യു വെരി മച്ച്. ടേക്ക് കെയർ. ബൈ. ഏയ് ബൈ ബൈ. பழசுனாலும் லிஃப்ட்லயே வந்துருப்பாடா. பொண்ணு கழிக்கும். இப்பெல்லாம் பார்த்தாலே மைண்ட்ல இருக்கிறத புரிஞ்சுக்கிறாளுங்கப்பா. எஸ் கம் இன். வாடா. இது படியிலேயே நடந்து வந்தோமா, ஒரு சைடா வாங்குது சார். அப்பா இதுல உட்காரட்டுமா? ப்ளீஸ். താങ്ക് യു സർ. ഇന്റർകോമിൽ പറഞ്ഞു. ஆமா. ജനനി എന്തിനാ കാണണം? சும்மா பார்க்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார். ജനനി നിങ്ങൾക്ക് എന്ത് റിലേഷൻ? ஜனனி எங்களுக்கு எனக்கு சிஸ்டர் சார். ഇങ്ങനെ ഒരു ബ്രദർ இருக்கிறதா ஜனனி என்ற അടുത്ത് പറഞ്ഞില്ലല്ലേ? இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறது கூட தான் என்கிட்ட பரையல. மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறேள். பின்ன என்ன சார், அண்ணன்னா அண்ணனா, காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அண்ணன் இந்திரான்றோம். இருறா, அவங்க எல்லாம் நமக்கு என்ன உண்மையிலே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலையும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும். டேய் சும்மா இருடா. சார் இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க? ஜனனி இப்ப ஜாப் ரிசைன் செய்து போயதா? ஜாப் ரிசைனா? இதே சார் முன்னாடி சொல்ல. எங்க இவர் என்ன பேச விட்டா தானே? சாரி சேட்டா. டோன்ட் வரி. ஜனனி வீட்டு அட்ரஸ் தரா. போய் பாரு. டேய் மனோ, எந்த வீடுடா? இந்த வீடுன்னு தான் நினைக்கிறேன். தட்டலாமா? தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டு தட்டறத பத்தி யோசிக்கிற தட்டறா. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயே, இப்படி தட்டினா எப்படிடா கேரளாவுல தரப்பாங்க? இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு. ஏண்டா அம்மே. നിങ്ങളാരാ? എങ്ക ജനനി ആരാധ இருக்காங்களா? ജനനിയോ? അതെ. ഔട്ട് ഹൗസിലായിരുന്നു. പക്ഷെ ഇന്ന് രാവിലെ കാലി ചെയ്തു പോയല്ലോ. என்னடா காலி பண்ணிட்டு போயிட்டதா சொல்றாங்க? எங்க போயிருக்காங்க தெரியுமா? അത് അറിയില്ല. ജനനി മാത്രം അവിടെ താമസിച്ചായിരുന്നു. അവരുടെ അച്ഛനും അമ്മയൊക്കെ നോർത്ത് ഇന്ത്യയിലെന്ന് പറഞ്ഞു. നോർത്ത് ഇന്ത്യ അഡ്രസ്? അത് എനിക്കറിയില്ല. നിങ്ങളുടെ പേരെന്നെ? ഓമനക്കുട്ടി. ഓമനെ, നൈസ് നെയിം. டேய் நான் பேச பார்க்கல, பார்த்துட்டு வந்துடுறேன்டா. ஓமனே ஓமனே ஓமனே. யாராണ്? ഞാൻ போறானு. மூடி திறக்கிறதுக்குள்ள முதுமை வந்துருச்சு. இத பாருடா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. கேரளா வரைக்கும் வந்தோம், உன்னால ஜனனியை பார்க்க முடியல. அவ உனக்கு இல்லடா. தேடுறது கிடைக்கலனா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ. வா ஊருக்கு போலாம் வா. சரி போலாம். ஆனா ஜனனி கண்டிப்பா என்ன தேடி வருவா. ரொம்ப கஷ்டம். வண்டி எடுங்க. ஹலோ அமுதா, நான் மேக்லா பேசுறேன். ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். கேரளால இருந்து பேசுறேன். கேரளால இருந்தா? ஆமா, உன் ஹஸ்பண்ட் கூட இங்க பார்த்தேனே. ஆமாமா, அவரு ஏகே ஆண்டனி கிட்ட செக்ரட்டரியா ஜாயின் பண்ண போறாரு. என்னடி உளறற? அந்த வேலைக்கு இன்டர்வியூலாம் முடிஞ்சு நான் எனக்கும் செலக்ட் ஆயிட்டேன். வேலையில ஜாயின் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட நல்லா போய் சொல்லிட்டு இங்க ஊர் சுத்திட்டு இருக்காரு. பாத்துடி. ரொம்ப தேங்க்ஸ் டி. அவர் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். சத்யாவா தான் இருக்கும். இந்த டாபிக் இதோட க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஏய் பாட்டி, அந்த ரவுடிங்க தான வந்திருக்காங்க. பெரிய பிரச்சனை போல இருக்கு. ஹலோ, இப்போ என்ன சார் பண்ணுவீங்க? ஏதோ தெரியாம கால் பண்ணி சாரி கேட்டேன். சரி நீங்க கை வச்சுங்க, நான் கை வச்சு சரியா போச்சு. இப்போ வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க? என்ன பண்ணலாம் சொல்லுங்க? என்னடா இது? விடுடா. விழுங்கடா கால்ல. என்ன இதெல்லாம்? எழுந்துருங்க எழுந்துருங்க. என்ன இதெல்லாம்? தம்பி மன்னிச்சிருங்க தம்பி. நீங்க மாணிக்கண்ண மாப்பிள்ளைன்னு இவங்களுக்கு தெரியாம போச்சு. பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டானுங்க. இவனுங்க வந்து ஏரியால பிரச்சனைன்னு சொன்னானுங்க. அப்புறம் யாரு என்னன்னு விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. தம்பி, இந்த விஷயம் மாணிக்கண்ணனுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா கொன்னே போடுவாரு. வர்றேன் தம்பி. டேய் வாங்கடா. என்னடா? டேய் பாட்டி, உன் மாமனார் எவ்வளவு நல்லவரா மாறினாலும் பாத்தியாடா, அவர் மேல வச்சுக்க பயம் இன்னும் குறையவே இல்லை. ஆனா உன் விஷயத்துல தான் அவர் வில்லனா கேரக்டர் ஆர்டிஸ்டான்னு தெரியல. ஏன்டா தெரியல? இவன் சத்யாவோட வாழ்ந்தான்னா அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட், ஜனனி பக்கம் இவன் தாவனா அவர் வில்லன். இல்லையா முனுசாமி? அண்ணாச்சி சௌக்கியமா? நல்லா இருக்கு அண்ணாச்சி. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க அண்ணாச்சி. என்னமாச்சு? ஐயா, 5 நாளைக்கு முன்னாடி கடைசி சவாரி இறக்கி விட்டுட்டு ராத்திரி 11 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரியா. திடீர்னு 7-8 போலீஸ்காரங்க வந்து அவர் அடிச்சு இழுத்து
எந்த ஸ்டேஷன்? பூக்கடை ஸ்டேஷன். சாப்பாடு வாங்கி கொடு. சரிங்க. வாங்க. ஏசி பார்க்கணும். ஒரு நிமிஷம். சார், மாணிக்கம் வந்திருக்காரு. எந்த மாணிக்கம்? தொட்டி மாணிக்கம். வர சொல்லு. எஸ் சார். வணக்கம் தம்பி. 10 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஐயா இருக்கும் போது பார்த்தது. உங்களை மாதிரி நேர்மையான ஆளுகளை எல்லாம் இந்த உயர்ந்த பொறுப்பில் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயமா வந்தீங்க? காசின்னு கூட இந்த பையன் 5 நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கோர்ட்டுக்கும் கொண்டு போகல. அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவன் என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா? சார், அவன் ரொம்ப நல்லவன். எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றதுக்காக நான் இங்க வரல. அவன் எந்த தப்பு வேணாலும் பண்ணட்டும். கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போன புருஷன் என்ன ஆனான்னு பொண்டாட்டிக்கு தெரியணுமா வேண்டாமா? பாவம் அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணா? கை குழந்தை வச்சு கண்ணீரோட நிக்கிறான். காசு இப்போ உங்க கூட இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் பொண்டாட்டி புள்ள மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு அக்கறை? தம்பி, பள்ளிக்கூடம் போற வயசுல பாக்குற பொம்பளைகள்லாம் அம்மா மாதிரி தெரியும். வாலிப வயசுல பாக்குற பொண்ணுகள்லாம் சம்சாரம் மாதிரி தெரியும். வயசு ஆயிடுச்சுன்னா பாக்குற பொண்ணுங்கெல்லாம் மக மாதிரி தான் தெரியும். வாசல் நிக்குதே அந்த பொண்ணு எனக்கு மக மாதிரி தான் தெரியுதா? தயவு செய்து அவளை அழுக விடாதீங்க. அவ புருஷனை காட்டுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இப்பெல்லாம் கொலை பண்ணா சுலபமா ஹாய். தண்டனை கொடுக்கறதா வாங்க. எல்லாரும் சொல்றாங்க. பேப்பர்லயே படிக்கிறேன். என்ன சீரியலா? மதிய நேரத்துல பொம்பளைங்களுக்கு வேற என்ன வேலை? ஆமா, உங்களுக்கு என்ன சீரியல் பிடிக்கும்? நான் சீரியலே பாக்குறது இல்ல. டிவியே பார்க்க மாட்டீங்களா? பாப்பேன். டிஸ்கவரி, பிபிசி அப்படிதான் பாப்பேன். ஓ, நீங்களும் பிபிசி சேனல் தான் பாப்பீங்களா? நீங்களும்னா? அவரும் வீட்டுல இருந்தா பிபிசி தான் பாப்பாரு. அதான் சொன்னேன். அவர் வீட்டுல இல்லைன்னா தான் சீரியல் பாப்பேன். உங்களுக்கு பிடிச்சது நீங்க பார்க்க வேண்டியதானே? அவருக்கு பிடிக்காதே. நாள் பூரா வெளியே வேலைன்னு சுத்திட்டு வராரு. அவர் வீட்டுல இருக்கும்போது அவருக்கு பிடிச்சதான் நாமளும் பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சது அவர் பார்க்க வேண்டியதானே? நீங்க அவருக்கு டிபெண்டா இருக்கணும். நான் மட்டும் இல்லைங்க, எல்லா பொம்பளையும் எப்பவுமே ஆம்பளை டிபெண்ட் தான். பிறந்ததுல இருந்து காலேஜ் போற வரைக்கும் அண்ணன் தம்பிக்கு துணை தேவை இருக்கு. காலேஜ்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் அப்பாங்கிற துணை தேவை இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்துலயும் புருஷங்கிற துணை தேவை இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கிறவ எப்பவுமே ஆம்பளைங்களுக்கு டிபெண்ட் தாங்க. அதான் சந்தோஷமும் கூட. How sweet. எங்க வீட்ல நான் ஒரே பொண்ணு. அண்ணன் தம்பி யாரும் இல்ல. அப்பா ஆர்மில இருந்ததுனால அவர் கூடயும் அதிக நாள் இருந்ததில்ல. காதலும் கிடையாது. சோ என் லைஃப்ல ஆம்பளைங்க ரோல் ரொம்ப கம்மி. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், ஹஸ்பண்டுக்கு பிடிச்சதானே பிடிக்காததானே தெரிஞ்சு நடந்துக்கணும்னு ஆசைலாம் வருதுங்க. ஆசை வந்துருச்சுல்ல, அப்பாக்கு போனை போட்டு மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்க. நீ அழகா சிரிக்கிறீங்க. யோ, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன கேட்க போறவ? இப்படி நாளத்தின ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற. எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும். மவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணி விடுவாங்க. பைசல் பண்ணா அது இல்லையா, நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன். அதை கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும். மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது? நான் தான் எல்லா முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கே. 2 மாசத்தே 2 மாசத்தே அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உடனே பிடிக்கோ. என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற? நீ ஏன் உன் முடிய 2 இன்ச்சு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கோக்குறது? என்ன சொல்றவா? இடுப்புல இருக்க வெள்ளி கொடி, அத குடியா? அடிப்பாவி மவள, அது என் சம்சாரம் என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது. அதெல்லாம் கரெக்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடிதான் அவன் என்ன கேட்டாரா? எங்க போவேன்? என்ன சொல்லுவேன்? சொல்லு. எதையாவது சொல்லியா? என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்ல போறேன்? குடியா? இடுப்புல கேட்கிறேன். சரிக்குள்ள என்ன விளையாட்டு இடுப்பு ஆத்தி, எவ்வளவு பெரிய சாமி நீங்க ஏன் இடுப்பு கிள்றதா? இவ்வளவு பெரிய இடுப்பு கிள்ளாம என்ன இடுப்பு கிள்வேன்? ஓடப்படாதுல ஓட முடியல. ஒரே ஒரு தடவை கிள்ளிக்கிறேன். ஏய், அங்க பாத்தியா? டெய்லி இட்லி சாப்பிட வரான்னு பார்த்தா பெரிய விருந்தே நடக்குது. ஏய், வாங்கடா போய் பந்தி பரிமாறுவோம். கிறுக்கு பயமில்ல, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபம் இருக்கு. வீணா மனசை போட்டு அலட்டிக்காத.
எவ்வளவு தில் இருந்தா எங்க ஏரியாவுக்கு வந்து டாவடி பண்ணி. ஏய் கோப்பம் தானே அந்த யாரப்பா அமுதா நீ எங்க? ஏய் முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும்? அவன் என்ன பண்ணான் தெரியுமா உனக்கு? என்னங்க பண்ணாரு? எங்க ஏரியாவுக்கு வந்து எங்க ஏரியா பொண்ணே டா வச்சுக்கிறான். அது தப்பு இல்லையா? இல்ல அந்த மாதிரி சும்மா ஃப்ரெண்ட்லியா மத்தபடி டச்சிங் சும்மா கொஞ்ச நேரம். அவர் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் இனிமேல் பண்ண மாட்டார். நீங்க போங்க. அத சொல்றதுக்கு நீ யாரு? அவருடைய பொண்டாட்டி. பாத்துமா ஊட்டோட வெய்யு. இனி இந்த ஏரியா பக்கம் வந்தா பொழந்துருவோம். கை கால் இருக்காது. இல்லங்க என் மேலயும் தப்பு இருக்கு. நான் உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை காதலிக்கிறத நிறுத்திட்டேன். இதுல வந்த குழப்பம் தான் இதெல்லாம். என்ன மன்னிச்சிருக்க. இல்ல அம்மா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.